தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விஜயகாந்த பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, இதை பத்தி எப்பவுமே கவலைப்பட மாட்டேன். அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, என்ன நம்மளுக்கு என்ன. ஏன்னா நான் தைரியமானவன், எதற்கும் துணிச்சலானவன். எனக்கு எந்த ஜாதி மருந்து மலை மட்டும் இந்த ஜாதிக்கார பத்திரிக்காரங்க எப்படி சொல்லுவாங்க, எந்த ஜாதி மருந்து விஜயகாந்த் அடிமணிய மாட்டான் என்று உங்களுக்கு தெரிந்து கொண்டு இருந்தாலும் சொல்லுகிறேன். இப்ப அடுத்ததாக மின்சாரம் ஏன் சதன் வாங்கல, ஏன் இவர் சொல்லனா, இவரு நானும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கன்னா இங்க இல்ல சட்டசபை போனதாங்க அவருக்கு சார், அவரே ஆமாங்க 2006 நீ நானும் இவரும் பேசியிருந்தாங்க. சதன் திருமலைக்குமார், டாக்டர் சதன் திருமலைக்குமார். அப்பா எனக்கு தெரியல இவர் யாரு, எந்த கட்சி. நான் கேட்டேன் எம்டி உங்க பேர் என்ன, நீங்க போல என்ன அண்ணன் வைக்கானோட்டி என்னைக்குமே நான் போக மாட்டேன்னு சொன்னவர் தான் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள். இவங்க முன்னாடி நான் பின்னாடி நிறைய பேசணும், டைம் இல்லை. இவங்க ராக போட்டிருக்காங்க ரூட் எல்லாம். இங்க இருந்து ஒட்டப்படாரம் போகணுமாம், ஒட்டப்படாரம் முதல்ல முடிச்சுட்டு இங்க வந்திருக்கலாம். இங்க முடிச்சுட்டு ஒட்டப்படாத என்ன ரூட்டு போட்டாங்க எனக்கே தெரியல என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட நீங்க உட்காருங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. தொட்டா எவ்வளோ இருக்கு. இருந்தாலும் அடுத்ததாக மின்சாரத்தை பத்தி நான் பேசணும் தான் நினைக்கிறேன். மின்சாரத்தை ஊழலை பத்தி பேசணும். அதை பத்திரிகையில பார்த்தேன், டிவியில பார்த்தேன். இன்னைக்கு கூட 525 கோடி ஊழல் பண்ணியிருக்காராம் சுலோ விஸ்வநாதன். சுலோன் நத்த விஸ்வநாதன். நத்தா எப்படி போகும், நத்தம் என்பது வேறு, நத்தை எப்படி போகும் சுலவாதனம். அதனால சுலோ விஸ்வநாதன் அப்படின்னு. இந்த விஸ்வநாதனை பற்றி இன்னைக்கு யாராவது எழுதுறாங்களா பத்திரிகைகள் கூட? இந்த அம்மா கூட கேட்குங்க, எழுதாதீங்க அவரை பத்தி. யூபிஎஸ்சி பத்தி எழுதாதீங்க. அவராக கத்திக்கிட்டார் யூபிஎஸ், ஓபிஎஸ் பத்தி எழுதாதீங்க. அது மாதிரி நத்த விஸ்வநாதன் பத்தி எழுதாதீங்கன்னு எழுத மாட்டாங்க யாரும். இவங்க எழுதினாலும் தலைமைக்கு போன் போட்டு சொல்லிடுவாங்க. தலைமை ஆசிரியர் சரி அதெல்லாம் கட் பண்ணி நீ எழுத ஒரு அளவுக்கு டேபிள் ஜேர்னலிசம் இதுக்கு பேர் டேபிள் எழுதுவோம். டேபிள் ஜேர்னலிசம் டேபிள் எழுதுறதுக்கு பேர் தான் டேபிள் ஜேர்னலிசம். ஏன் விஜயகாந்த் இதையெல்லாம் சொல்லுகிறேன்னா, 525 கோடி ரூபாய் யாருக்கு கிடைச்சது? அத்தவசனாது கோர்ட்ல ஜூன் மாசம். ஏன்னா மேல சொல்லக்கூட அடுத்த மாதம் ஜூன் மாதம் சொல்லலாம்ல. இப்பதான் ஜூன். ஏன்னா மே வரைக்கும் எதையுமே காபந்த அரசு எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு ஜூன் மாசம்னு அவங்களே தள்ளி போட்டிருக்காங்க. ஆக இதைத்தான் நான் சொல்லுகிறேன், தயவு செஞ்சு கையாட்டு சுத்தி ஆடுவாங்க. கூட்டம் தான் சுத்தி ஆடுவாங்க. நீ பேச விட்டுருங்க பிளீஸ். நான் நடிகன். விஜயகாந்த் நடிக்கும் பொழுது டைலாக் எனக்கு சொல்லும் பொழுது என்ன பார்ப்பேன், அந்த டைலாக் காதல வாங்க. ஆனா என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். யார் என்ன செய்வார், அதனால என்ன கண்டா பயப்படுவாங்க எல்லாரும். அதே போல இங்கேயும் அதே மாதிரிதான். ஏன் கையாற்றி சுத்தி அவங்க வேலை அவங்க பண்றாங்க, அவங்க அடு பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. அதனாலதான் நான் டைம் ஆச்சுங்கிறார். அதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சேன் டைம் ஆச்சு. நான் என்ன பண்றேன், அதான் ராங்கான ரூட். இங்க வர்றதுக்குள்ளே எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்பி இப்ப என்ன 7:20 எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. அப்ப கோயில்பட்டினா ஈஸி இல்ல. கோயில்பட்டி ஒட்டப்படாரம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கலாம்னு சொல்றவங்களே இங்க மீட்டிங் இருக்கு, அப்புறம் அங்கேயும் மீட்டிங் போனோம்ல. அதனால நான் சொல்லுகிறேன், இல்ல பேசுறா கம்முன்னு இருக்கணும். நம்ம காலையில் எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி எனக்கு தெரியணுமா? நீ காலையில மொட்டை வெயில காத்த எனக்கு தெரியாது. மொட்டை வெயில் நீ தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில் எதுக்கும் காத்துக்கிட்டு இருந்தே. நம்ம மொட்டை வெயில் அடிக்கும் ஒருவே ரோட்ல இல்ல, ஒரு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆள்கிட்ட கதை விடுறோம் எனக்கு தெரியாது. கதை விடுற மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்காருன்னா ஒருத்தர் தலையில கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கையை எடுத்துட்டாரு, சிரிச்சுட்டே இருக்கார் தடிகாரன்.
ஏன் விஜயகாந்த் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்? உடனே உங்க பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய தோழர்கள், என்னுடைய தொண்டர்கள், நான் நன்றாக சொல்லேன் அவரிடம், இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான், அது மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கு என்பதை சரித்திரம் பேசும். இன்னைக்கு நான் வேகமா பேசுறேன் இல்லையா? வேகமா பேசிட்டு வந்தாதான் நான் வேகமா போக முடியும். நான் வேகமா பேசுறேன். 525 கோடி இன்னைக்கு ஊழல். இதை இங்க வாங்கல, இந்த ஒரே ஒரு நிமிஷம். அதான் 525 கோடி ரூபாய் இதுவரைக்கும் ஜெயலலிதா பிடுங்காமையா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஏன் பிடிக்கிறப்பாங்களோ? இதெல்லாம் ஒரு சந்தேகங்கள் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. பிடிக்கிருப்பாங்களா என்னன்னு. ஏன்னா நத்தவசனா கொண்டு போய் ஆத்தூர்ல கூட நத்தத்துல போடாம அங்கே இவங்களுக்கு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இவங்க ஏதாவது ஜெயலலிதா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். எங்க மன்னிப்புக்கிறது? ஜெயலலிதா ஜெயிக்குதான் பார்ப்போமே. விஜயகாந்த் இப்படி பேசுறாங்க. உண்மை 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 உண்மை. ஏன்னா ஒருவேளை என்னுடைய அன்பு சகோதரனோட கட்சி ஜெயிச்சா என்ன பண்றது? திருமாவளவன் கட்சி ஜெயிச்சா என்ன பண்றது தான் நான் கேட்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஆர்கேனார் திரும்பி பேச போறோம். பேசாமதானே உங்களுக்கும் தெரியும் டிவியில. அதே போல இன்னைக்கு வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க நீங்க நினைக்க, ஏழைகள் தான் அவங்களும். அப்படிதான் காசு வாங்கல. சும்மா சொல்றது, இங்க இருந்து பிரிஞ்சு ஓடினவங்க விரோதிகளை கூட மன்னித்தோம், துரோகிகளை மன்னிக்க கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுடன் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். விரோதிகளை கூட மன்னித்து விடுவார்கள், ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய வேட்பாளர் யாரும் காசு நான் சும்மா ஏதோ அட்வான்ஸ் ஆயிட்டேன்னா அவங்களுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. அட்வான்ஸ் வாங்கி இவங்களாம் கதை கட்டி விடுறது. 80 சீட்டு தரேன், 90 சீட்டு தரேன் கொடுத்தான் விஜயகாந்த் ஏன் தனியாக கட்சி. நான் நன்றாக சொல்லிக் கொள்கிறேன். நான் யாரும் இல்லாட்டி வாங்கியிருந்தா சூட்கேஸ் வாங்கியிருப்பாங்க, பரப்பி விட்டுருப்பாங்க. மக்கள் நல கூட சேர்ந்ததுனால அவங்ககிட்டையும் காசு இல்லை, இங்கிட்டையும் காசு இல்லை, வேட்பாளர்டையும் காசு இல்லை. அதில் தானே போடுறோம். தொண்டர்கள் பம்பரமா சுத்தணும், சுத்தி தான் வேலை பார்க்க வேண்டும் என்று தெளிவாக தெரிவித்து அருமையாக சொல்லுகிறேன். ஏன்னா சோறு போட சொல்லுகிறேன். எங்களால் வயிறு ஒரிஜினல் வயிற்றுக்கு தான் நம்ம போராட்டம். அதற்கு எல்லா கட்சிகளும் நீங்க சாப்பாடு போடன்னு சொல்லிடுறேன். அதுக்கு பண்ணுவோம். நான் தேர்தல் அதிகாரிட்ட பேசுறேன். இல்ல அதுக்கும் பிடிக்கிறாங்கன்னா தேர்தல் அதிகாரிட்ட அதுவும் பேசலாம். மீதி என்ன என்னால செய்ய முடியும்? எங்கிட்ட என்ன இருக்கு? இல்ல கோடி கோடியா கொள்ளடிச்சு. நீங்க ஸ்டாலினோட கூட்டத்தையும் பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதா கூட்டத்தையும் பார்த்திருக்கேன். இங்க நிக்கிறாங்க போலீஸ் அங்கே இருப்பாங்க. எனக்கு வந்திருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க இல்லீங்களா? ஏன்னா நீங்க காத்து வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அங்கே தள்ளு அம்மாட்ட உண்மைங்களா எல்லாம். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, அந்த காய்கறி சட்டை வர காய்கறி சட்டை. ஏன்னா எனக்கு எந்த காய்கறி சட்டைக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு அப்படி அப்படி வச்சு பார்த்தேன். தொப்பியை கழட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொப்பியை கழட்டி இருக்காங்க. தொப்பியை கழட்டினால ஆகிற இவர்களும் அவர்களும் ஒருவரே. போலீஸ் காவல்துறை பத்தி பின்னாடி சொல்ல. ஏன்னா என்னுடைய கட்சி வேட்பாளர் யாரும் காசு வசதி இல்லாதவர் கொடுக்காசு நம்மளுக்காக கொடுத்தார்கள் என்று கேட்காது. யாரும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்காதீங்கன்னா, என் கட்சிக்காரங்களாம் ஏழைகள். எனது கட்சி தொண்டர்களே, கூட்டணி கட்சி தொண்டர் அனைவரும் ஏழை மக்கள்.